தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். நள்ளிரவில் சென்னையில் உள்ள மின்னகம் நுகர்வோர் சேவை மையத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் நேரில் ஆய்வு செய்தார். இதேபோல் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக முன்னேற்பாடு பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கும்பாபிஷேக பணி 90 விழுக்காடு முடிவடைந்துள்ளதாக கூறினார். திட்டமிட்ட தேதியில திட்டமிட்ட நேரத்தில் அது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஆய்வு வந்திருக்கிறோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அனைத்து பணிகளும் விரைவில் முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக தேதியை அபிஷியலா அறிவிக்கப்படும். இல்ல, இப்போதைக்கு நான் கட்டுமான பணிகளை பார்த்திருக்கிறேன். ஃபுல்லா இப்போதைக்கு கட்டுமான பணிகள் ஃபுல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஏறத்தாழ 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% பணிகள் தான் பாக்கி இருக்குது. அந்த பணிகள் எல்லாமே மிக விரைவாக முடிக்க சொல்லி நம்ம இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறோம். மிக விரைவாக அதெல்லாம் முடிக்கப்படும். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்கோடு பகுதியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் நவீன அரிசி ஆலையை உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த மில்லை பொறுத்த வரைக்கும் நான் வரும்போது நிறைய பேர் கோரிக்கை கொடுத்துருக்காங்க, போட்டோ அழைச்சி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கான குறைபாடு என்ன இருக்கு, அதை என்னென்ன இஷ்யூஸ் செக் பண்ணிட்டு கூடிய விரைவில் மக்களுக்கு தேவையில் என்னவோ இதை நம்மளோட முதலமைச்சர் பேசிட்டு எங்களுக்கு குறைகள் இருக்கோ அந்த குறைகளோட நிவர்த்தி பண்ணுவோம். எங்கெல்லாம் அதிகப்படியான விரைவாக ஒர்க் பண்ணணுமோ அதையும் துரிதப்படுத்தி மக்கள் தேவைகளையும் மக்களோட சர்வீஸையும் மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு வேலை செய்வோம்.